ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அந்த சந்ததி அவரே இவைகளை செய்வார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார். ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தந்தார். எங்க அப்பாவை ஆண்டவர் சூஸ் பண்ணிருக்கலாம், அல்லது என்னோட பாட்டனார் என்னோட பாட்டியை சூஸ் பண்ணிருக்கலாம், அல்லது என்னுடைய முப்பாட்டன் ஆண்டவர் அவங்கள சூஸ் பண்ணிருக்கலாம். இத்தனை தலைமுறை விட்டுட்டு சரியா எங்களோட ஜெனரேஷன் என்ன பிடிக்கிறது அப்படின்னா, இந்த தரிசனமோ இந்த காலியமோ பல தலைமுறை தாண்டி வந்திருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல தலைமுறையா இந்த காலியம் இந்த அனாயிண்டிங் எனக்காக வெயிட் பண்ணிருக்கேன். என்னுடைய தலைமுறையில இருந்து அடுத்த ஒரு ஜெனரேஷன் பிகின் ஆகுது. அதுதான் தலைமுறை தலைமுறையா ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இந்த ஜெனரேஷன்ல அவர் செஞ்ச செயல்களை அறிவிக்கிற வித்துக்களை, வாரிசுகளை, வம்சத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். பிரமிக்கத்தக்க அதிசயங்கிறது அந்த கண்ணாடியில பார்த்தா தெரியாது, இந்த கண்ணாடியில பார்த்தா தெரியும். உங்களை எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறாரு? உலக அதிசயங்கள் லிஸ்ட்ல கத்தர் வச்சிருக்கிறாரு. அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி எழுந்தது. நீங்களே பிறக்கல, உங்களுக்கான காரியத்தை உங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுதிட்டார். அதாவது நீங்க வரப்போறதுக்கு முன்னாடியே சகலமும் ரெடியா இருக்கு. எல்லாம் ஃபேமிலிக்கு ஒரு திட்டம் போடுறோம்னா, ஆனா அவர் சொல்றாரு திட்டத்தின்படிதான் ஒரு ஃபேமிலியை வந்திருக்கு. நாம இந்த உலகத்துல சாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவருடைய நோக்கம் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நாம பிரகாசிக்கணும். இந்த திட்டத்தை அறியாம ஏதோ பிறந்தோம், ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ குடும்பத்தில போட்டோம், சம்பாதிச்சோம், செத்தோம். அதான் செட்டிலர் லைஃபோட சைக்கிள். பூமியில நான் பிறந்தது ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்றதுக்கு இல்ல, என்ன குறிச்ச தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஃபியூச்சர் எங்க இருக்குன்னா ஸ்கிரிப்சர்ல தன்னோட ஃபியூச்சரை கண்டுபிடிக்கிற மனுஷன் தோற்று போகிறதே இல்ல. முதலாவது அந்த தாவீதின் வம்சத்துல ஆண்டவர் பிறக்கிற வரைக்கும் தாவீதுக்கு திறந்த வாசல் அவனுடைய தலைமுறைகளுக்கும் திறந்தே இருந்துச்சு. நம்ம கால இருக்கிறப்ப நல்லா உழைச்சி பிள்ளைங்களுக்கு தேவை வீடு அது இதெல்லாம் வச்சு ஒரு செட்டில் பண்ணிட்டா நாளைக்கு அவன் கஷ்டப்பட மாட்டான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு விசுவாசத்துல தீய வைக்க சம்பாத்தியம் இல்ல, உன் பிள்ளைய மேல வைக்கிற ஃபெய்த், விசுவாசம். அதுல தலைமுறை பிரகாசிக்கும். வேலைக்கு போறாரு, பெரிய பிசினஸ் மேன், அப்படி இப்படி எல்லாம் சாதிக்கிறாருங்கிறது வேற, சாதிக்கட்டும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள அந்த கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு அந்த இடம் எப்படி ஆயிரும்? கொந்தளனமா, தோட்டமா, அடைக்கப்பட்ட தோட்டமா, மறைத்திருக்கப்பட்ட கிணறா, மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக கர்த்தர் உங்க ஸ்தலத்தை வைப்பார். பிரசன்னத்திற்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசன்ஸ்ல எல்லாம் ஒண்ணுமே ஓட. சமூகம் இல்லைன்னா எதுவுமே சுமூகமாவே இருக்காது. ஒரு இடத்துல எல்லாம் சுமூகமா இருக்குன்னா அதுக்கு காரணம் சமூகம். காரியங்கள் சுமூகமாகணும்னா என்ன தேவை? சமூகம் தேவை. இல்லையா? அதனால இந்த இடத்துல எல்லாம் சுமூகமா, கல்யாணத்துல இருந்து சகல காரியமும் இவ்வளவு சுமூகமா போறதுக்கு ஆண்டவருடைய சமூகம் நம்மளை மூடி இருக்கிறதா காரணம். இல்லையா? ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எல்பத்தில் கிரியேட்டிவ் மிராக்கிள் சர்ச்சில் நின்று இந்த முதலாவது ஆண்டு இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் உங்களோட இருந்து நாங்களும் செலிப்ரேட் பண்ண ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக டேடிக்கு ஸ்தோத்திரம். அம்மா விட்டுருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போல, முத்தலா வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு. தேங்க்யூம்மா. கல்லையில் எவ்வளோ கிருக்க பாருங்க. அதான் ஊழிய அபிஷேகம் அப்படிங்கிறது. இந்த மொமெண்ட் அவங்க மைக் எடுத்து கொஞ்ச நேரம் பேசின உடனே நான் அந்த அனாயிண்டிங்கை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால வெரி ஆனஸ்ட், என்ன அந்த வெளிப்படையா எவ்வளோ அற்புதமா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த ஒரு குழந்தை மனசை ஆண்டவர் தந்திருக்கிறதுக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அவங்க கையில் தேவன் தந்திருக்கிற அந்த தரிசனத்துக்காக நாங்கள் என்னென்ன ஆண்டவரை துதிக்கிறோம். அல்லேலூயா.
ஹalleluya. ஸோ அம்மா கேக் செஞ்சு கொடுத்து மகளை பெற்றதுக்கு இந்த பிறந்தப்ப அவங்க தான். ஆமா, இங்க கல்யாணத்துலயும் பண்ணி கொடுத்ததுன்றது பெரிய பெரிய மூத்தவங்க அகல்யம்மா. பெரிய பெரிய கிஃப்ட். கேக் வாக்காதே கேக் கொடுத்துட்டாரு. அதுலயே ஒரு கேக்கே பிடிச்சு கொடுத்தாச்சு. டேடி தான் அந்த கேக்கு. அந்த மாதிரி நான் வந்து எங்க சர்ச்சில் வந்து நான் சொல்றேன், ஒன்று தரிசனத்துல இருங்க, இல்லைன்னா ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னா ஒரு தரிசனத்துல இருக்கணும். எஸ். ஏன்னா ஒரு 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 மனுஷனை தேவ மனுஷியாக்குறது, தேவ மனுஷனாக்குறது விஷன் தான் நம்மள அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்குள்ள நடத்துது. ஏன்னா எனக்கு பைபிள் ரீட் பண்றதுக்கு வேணும். அப்போ நான் சர்ச்சில் நான் இப்படி சொல்றது உண்டு. எப்படின்னா, ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஊழியக்காரனோட நீங்க ஒரு தலைமுறை 2 தலைமுறை நீங்க கூடவே நடப்பீங்கன்னா அவனுடைய மகிமையை தனி. புரிஞ்சு பாருங்க, 3 தலைமுறை என்ன, 3 generations ஒரு விஷனோட இணைஞ்சு நாம பயணிக்கும் பொழுது அந்த தரிசனத்துல இருக்கிறதுனாலேயே நம்முடைய பிள்ளைகள் தலைமுறைகள் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் பெரிய ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ். அல்லேலூயா, ஹalleluya. அதனால இந்த அருமையான ட்ரம்பட் சவுண்ட் விஷன்ல கூட நின்று அதனால நீங்க தலை காண்டு இருக்கிற விஷயம். ஆனா இந்த தண்ணி பாய்ச்சிற ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். ஆமா, ஆனா எப்படி விளைஞ்சிருச்சு, விளைய வச்சது தேவன், விதைச்சது ஒருத்தர். பவுல் விதைச்சாலும் அப்போது நீர் பாய்ச்சினாலும் அவன் விளையச்சேதவர் யார்? அதனால இந்த ஊழியம் விளையிற ஊழியம். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான டேனியை தந்து, அகல்யாவை தந்து, அடுத்த ஜெனரேஷன்ஸை தந்து, அருமையான மகன் ஸ்டீஃபனையும் கேரனையும் ஆண்டவர் கையில கொடுத்து கேரன் கல்யாணத்தை கேர்ஃபுல்லா நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால நேற்று ஒரு படம் போட்டேன், அந்த மாதிரிதான் ஒரு சாட்சியை வெளியே சொல்லணும். உட்கார வச்சுட்டீங்களே எல்லாரையும். அதனால நாங்களும் அந்த சாம்பிளை பிடிச்சிட்டோம். நான் பக்கத்துல சொல்லிட்டேன், நம்ம பசங்களுக்கு இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு. எப்படி பேசினாரு அதெல்லாம் வீடியோ எடுத்து படம் போடுவதாரு. சங்கீதம் 22 30-31 பாருங்களேன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இவர்கள் வந்து அந்த சந்ததி வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. Children yet to be born. பிறக்க போற பிள்ளைகளுக்கு இந்த சந்ததி அவர் செய்த செயல்கள் என்ன செய்வார்களாம்? அறிவிப்பார்களாம். அல்லேலூயா. ஹalleluya. இப்போ நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எனக்கு சமீப நாட்களில் என்ன ரொம்ப 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 யோசிக்க வைக்கிற ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தந்தார். அதாவது எங்க அப்பாவை ஆண்டவர் சூஸ் பண்ணிருக்கலாம், அல்லது என்னோட பாட்டனார் என்னோட பாட்டியை சூஸ் பண்ணிருக்கலாம், அல்லது என்னுடைய முப்பாட்டன் வந்து ஆண்டவர் வந்து அவங்கள சூஸ் பண்ணிருக்கலாம். இத்தனை தலைமுறை விட்டுட்டு சரியா எங்களோட ஜெனரேஷன் வந்து என்னை பிடிக்கிறது. அப்படின்னா இந்த தரிசனமோ இந்த காலிங்கோ பல தலைமுறை தாண்டி என்கிட்ட வந்திருக்கு. எத்தனை புரியுது? இப்போ டேனியோட அப்பா பாஸ்டர், அதனால அப்பாட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ எங்க அப்பா பாஸ்டர் இல்லை, எங்க அப்பா சர்ச்சில் எல்டர் கிடையாது. எனக்கு எங்க அப்பாவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த காலிங் வந்து இந்த ஜெனரேஷன்ல வரப்போற என்ன சந்திக்கிறதற்காக நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல தலைமுறையா இந்த காலிங்கும்
இந்த அனாயிண்டிங்கை எனக்காக வெயிட் பண்ணிடுங்க. ஆமென். எஸ். கிறிஸ்டியன் ஹalleluya. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப என்னோட ஜெனரேஷன்ல தான் ஆண்டவர் ஒரு பரம்பரை கர்ஸை பிரேக் பண்ணார். எஸ். பிரேக் பண்ணிட்டு என்னுடைய தலைமுறையில இருந்து அடுத்த ஒரு ஜெனரேஷன் பிகின் ஆகுது. ஆமென். அதுதான் தலைமுறை தலைமுறையா ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இந்த ஜெனரேஷன்ல அவர் செஞ்ச செயல்களை அறிவிக்கிற வித்துக்களை, வாரிசுகளை, வம்சத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அதான் அந்த அருமையான பாடல் பாடணும். தலைமுறை தலைமுறையா எங்கள் எங்கள் பரிசுத்த தெய்வம் தலைமுறை தலைமுறையா எங்கள் படைக்கலமானீரையா எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 139க்கு நேராக வேதாகமத்தை திருப்பி விடுங்க. தேங்க்யூ அப்பா. சங்கீதம் 139. தேங்க்யூ. என் தேவையில்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாடெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாடெல்லாம். வசனம் 13 பாருங்களேன். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அல்லேலூயா. அல்லேலூயா. டாக்டர் கொடுத்த மல்டி விட்டமின் என்னை காப்பாத்தல. கருவுல என்ன காத்தது ஆண்டவருடைய கரம். ஆமென். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய். பாரிஸ்ல இருந்தப்ப வந்துட்டீங்க. வெயில் சூடு அதிகமா இருந்ததுனால எங்கேயும் போறதுக்கு விருப்பமே என்னன்னா இல்லை, நாங்க நல்ல நாள் இல்லைன்னே தில்லனாயலாம். அதனால அவங்க சொன்னாங்க, நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த ஊர்ல ஒரு இடத்தையும் பார்க்கலன்னா அநியாயம் இல்லை. அதனால வெட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்க நைட்ல இருந்தோம் பாருங்க. மிட் நைட்ல அங்கே இருந்த கல்யாணம் முடிஞ்ச புதுமண தம்பதிகள் அவங்க வேலையை பாருங்க, எங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஈஃபில் டவர் அது போவாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் நின்று அது உலக அதிசயங்கள் ஒன்று தானே, அதை நாங்கள் ஆச்சரியமா என்னன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை படைச்சதே எப்படின்னா பிரமிக்கத்தக்க அதிசயம். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல எத்தனை அதிசயங்க மொத்தம்? 7 அதிசயம். 8வது அதிசயம் எங்கே உட்கார்ந்திருக்கிறாரு? ஏகத்தில் கிரியேட்டிவ் மிரக்கிள் உட்கார்ந்திருக்கிறாரு. அதுதான் 8th wonder of this world. எஸ். என்னை சும்மாலாம் ஆண்டவர் படைக்கல. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமா. கண்ணாடியில பார்த்தா அப்படி தெரியுதா? இல்லையே. குட்டையா இருக்கேன், கருப்பா இருக்கேன், முத்து பல்லு இல்லை, எத்து பல்லு இருக்குன்னு என்னைய கசந்துக்கிறேன். நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயங்கிறது அந்த கண்ணாடியில பார்த்தா தெரியாது, இந்த கண்ணாடியில பார்த்தா தெரியும். ஹalleluya. இந்த கண்ணாடியில you need revelations to know about you. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு அவர் தருகிற வெளிப்பாடு வேண்டும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற நீங்க இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற நீங்க இல்ல. நீங்க வேற லெவல். நீங்க வேற பிரீட். எந்த லெவல்னா அந்த ஒண்டர்ஸ்ல வர்ற கேட்டகரி நீங்க. ஆமென். உங்களை எந்த லிஸ்ட்ல வச்சிருக்காரு? உலக அதிசயங்கள் லிஸ்ட்ல வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஹalleluya. ஏன்டா இதெல்லாம் என் வயித்துல வந்து என்ன செஞ்சு பிறந்துச்சோ இதை பெத்ததுக்கு பேசாம ஒரு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம், சட்னியாவது வச்சு சாப்பிட்டு அரைச்சு. அந்த மாதிரி உங்களை குறிச்சு எத்தனை பேர் எசப்பாட்டு வசப்பாட்டு எல்லாம் பாடினாலும் உங்க லைஃப குறிச்ச சகல காரியமும் it is already written in the scripture. ஆமென். ஏற்கனவே அவருடைய வேத புத்தகத்தில் அவர் எழுதி வைத்து விட்டார். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஒளிப்பிடத்தில் பூமியின் தாழ்விடங்களில் அப்படிங்கிறது அம்மாவோட கருவறை. அதான் வந்து சரியான மொழிபெயர்ப்பு. அந்த மாதிரி தாயினுடைய கருவறையில என்னை நீ உண்டாக்கின பொழுது, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, you knitted me in my mother's womb. என்னோட தாயின் கருவுல நீர் என்னை நெய்திருந்தார். அல்லேலூயா. ஹalleluya. சோ நீங்களும் நானும் யாருன்னா கருவுல தேவனே நெய்த ஒரு படைப்பு. நெய்த படைப்பு. ஹalleluya. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அருமையா இருக்கு. you have embroidered me. எம்ப்ராய்டரி. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையான பிளெயின் ஷர்ட்டாவா நீ படைச்சாரு? இல்லையே, வண்ணமயமால படைச்சாரு. ஜிகிஜிகின்னு இருக்கீங்க. அந்த மாதிரி கலர்ஃபுல்லா நம்மள வணஞ்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்துல ஃபுல்லா பனி பெஞ்ச நேரத்துல எல்லாம் வந்தோம்னா கண்ணுலாம் நமக்கு ஒன்றும் போர் அடிச்சிடும் கண்ணுக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். வெள்ளைய வெள்ளையர் தான் பார்ப்பீங்க. ஆனா அந்த பனியெல்லாம் போய் மறுபடியும் மரம்லாம் செடியெல்லாம் பூத்து குளிர்றப்ப என்ன கலர் கலரா இருக்கு. ஸ்விஸ் எப்படி இருக்கு? கலர் கலர். ஆனா நீங்க பனி காலத்துல வந்தா வெள்ளை வெள்ளே வீட்டு விட்டு வெளியே போக முடியாது, ஒரு டீ குடிக்க முடியாது, ஒரு கடையில போய் உட்கார முடியாது, கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்காந்து வெளியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்களை மாதிரி எல்லாம் வெளியிலே போக முடியாது. அதனால ஆண்டவர் எதுவுமே பிளைனா படைக்கல. அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நெய்தார். ஒற்சாரியாய் நெய்தார். Such a precious people we are. Yes. அவ்வளவு அவருடைய பார்வையில் விலையேற பெற்ற மக்கள் நீங்களும் தான். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகவும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும். அதாவது பிறந்து வெளியில வந்தோன்னு என் உருவத்தை தான் உலகம் பார்த்துச்சு. ஆனா என் கருவை சொல்றாரு, டேய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் கருவை நான் பார்த்துட்டேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்ததுங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்டா, பிரசன்டா, ஃபியூச்சரா? பாஸ்ட். நீங்களே பிறக்கல, உங்களுக்கான காரியத்தை உங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுதிட்டார். எஸ். அதாவது நீங்க வரப்போறதுக்கு முன்னாடியே சகலமும் ரெடியா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. உங்களுக்கான சகலத்தை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தான் உங்களை டெலிவரி பண்ணார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்கிலீஷ்ல அருமையா இருக்கு. All the stages of my life were written in your book. Another translation, all the seasons of my life were spread before you. Yes. எந்த வயசுல எனக்கு என்ன நடக்கணும், ஸ்டீவுக்கு எந்த வயசுல கல்யாணம் நடக்கணும், Yes. கேரன் எந்த வயசுல ஸ்டீவை சந்திக்கணும், எந்த வருஷத்துல நாங்க ஸ்விஸ்ஸுக்கு வரணும். Yes. Hallelujah. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தருடைய டிவைன் அப்பாயின்ட்மென்ட் கூட ஆண்டவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆமென். ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஹalleluya. ஹalleluya. இங்க வந்து அம்மாவை சந்திக்கணும்ன்றது டிவைன் அப்பாயின்ட்மென்ட். ஆமென். ஹalleluya. எஸ். சோ எல்லாமே ஆல்ரெடி ஸ்கெட்யூல்ட். எஸ். இனிமே நீங்க ஒரு ஸ்கெட்யூல் பண்ணணும்ங்கற அவசியம் என்னன்னா இல்லை. you are already in God's schedule. ஆமென். ஹalleluya. அப்ப எந்த வயசுல குழந்தை பிறக்கணும்? எஸ். எனக்கு ஆர்டர் ஸ்கெட்யூல் ரொம்ப டூ மச்சா போயிடுச்சு. ஆமென். எதுல? குழந்தை விஷயத்துல. ஹalleluya. ஆனால் அவருடைய ஸ்கெட்யூல் படி எல்லாமே என்ன செய்யும்? பட்டியலின்படி எல்லாமே பக்காவாய் நடக்கும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. இந்த உலகம் ஜோதிடத்துல நம்பிக்கை வைக்குது. ஆனா தேவ பிள்ளைங்களுடைய ஒரே சோர்ஸ் என்னன்னா தேவ திட்டம். திட்டம். ஹalleluya. நம்மெல்லாம் ஃபேமிலிக்கு ஒரு திட்டம் போடுறோமா? எஸ். ஆனா அவர் சொல்றாரு, ஏப்பா திட்டத்தின்படி தான் ஒரு ஃபேமிலியே வந்திருக்குன்றார். ஆமென். ஹalleluya. குடும்பத்துக்கு திட்டம் போடாத, திட்டத்துக்காக தான் குடும்பமே வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஹalleluya. அதனால நாம இந்த உலகத்துல சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நாம பிரகாசிக்கணும். ஆமென். ஹalleluya. நீங்க செட்டிலர் மைண்ட் செட்லாம் பாருங்க, சாதிக்கணும். என்னோட மைண்ட் செட் கூட ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பெருசா சாதிக்கணும் தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில எங்க வந்து முடிஞ்சிருச்சுன்னா கிறிஸ்துவுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். அல்லேலூயா. கருணையும் கண்கள் கண்டன, மழைவார் வளர்வதை கவனித்தீரே. என் கருணையும் கண்கள் கண்டன, மழைவார் வளர்வதை கவனித்தீரே. பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்கி பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்கி. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு தேவன் பக்கா பிளானோட ஸ்கெட்ச் போட்டு நம்மள இந்த பூமியில இறக்கி விட்டுருக்கிறார். ஆமென். இறக்கி விட்டுருக்கிறார். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியில இன்னைக்கு நான் நடமாடுறேன்னா பரலோகம் போட்ட ஸ்கெட்ச். ஆமென். இந்த திட்டத்தை அறியாம ஏதோ பிறந்தோம், ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ புள்ள குட்டிகளை பெற்றோம், சொத்தை சம்பாதிச்சோம், செத்தோம். அதான் செக்குலர் லைஃபோட சைக்கிள். இந்த சைக்கிள் விடதான் செக்குலர் லைஃப் என்ன செய்யும்? சுழலும். எந்த மனுஷனை செக்குலர் மனுஷனை எடுத்து நீங்க பேசினாலும் இதுதான் அவன் லைஃப்ல காணப்படுகிற ஒரு சைக்கிள். ஆனா என்னோட லைஃப்ல அந்த மாதிரி சைக்கிள் இருந்திருக்கணும். ஆனா சைக்கிள் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் ஒரு மிரக்கல வச்சார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கான். எஸ். சைக்கிள்ல போயிட்டு இருக்கான்னா இந்த சுழற்சியில, இந்த உலக பிரகாரமான சுழற்சியில போயிட்டு இருக்கான். என்ன சுழற்சி? சம்பாதிக்கணும், ஒரு இடம் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், வீடு கட்டணும், புள்ள குட்டிங்களுக்கு நல்லா சேர்த்து வைக்கணும். இந்த சைக்கிள் கூட தான் ஓடுது. ஆனா எங்க லைஃப்ல பாக்குறது எல்லாமே சைக்கிள் இல்ல, அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பீங்கன்னா, தேவ திட்டம் தான் ஒரு மனுஷனை நமக்கு நாமே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழ்றதுக்காக இந்த பூமியில நான் பிறக்கல. இந்த பூமியில நான் பிறந்தது ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்றதுக்கு இல்ல, என்ன குறிச்ச தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப ஃபியூச்சர் எங்க இருக்குன்னா ஸ்கிரிப்சர்ல இருக்கு. ஸ்கிரிப்சர்ல இருக்கு. உங்க ஃபியூச்சர் எங்க இருக்கு? ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்சர்ல தன்னோட ஃபியூச்சரை கண்டுபிடிக்கிற மனுஷன் தோற்று போகிறதே இல்லை. ஆமென். அவனும் அவன் பரம்பரையும் அவன் தலைமுறையும் நல்லா இருக்கான். நல்லா இருக்கும். ஃபியூச்சர் எங்க இருந்து வந்துச்சு? ஸ்கிரிப்சர்ல. நான் வந்து என்னோட 23, 24 வயசுல எல்லாம் பெருசா உலகத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல ஓடினேன். முரட்டு போய் ஐயா உன்னை மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் அதை அடைந்து ஜெயிச்சே தீரணும். இதுல யாரு குறுக்க வந்தாலும் குறுக்க வர்ற ஆளு வந்து ஐயாவுக்கு பயங்கர ஒண்ணா நம்பர்.
எங்க அப்பா தான் குறுக்க வருவாங்க ரொம்ப. ஏன்டா அந்த ஆட்டம் ஆடுற, நம்மலாம் ஒரு மிடில் கிளாஸ், ஏதோ வேலைக்கு போனோமா இருந்தோமா, இது ரொம்ப அகலமா நீ கால் வைக்கிற, சிக்கல்ல சிக்கிடுவேன்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொன்னதை கேட்காம போய் சிக்கல்ல வகை என்ன பண்ணிட்டேன், சிக்கிட்டேன். சிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு என்னோட பிசினஸ் பார்ட்னர் நானும் சேர்ந்து எங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வர்ற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், அந்த கம்பெனி பேரு சக்சஸ், அவர் சொன்னாரு, நல்ல காரியத்தை செய்ய போறீங்க, அதுக்கு முன்னாடி அது நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என் மனைவிட்ட வந்தீங்கன்னா ஒரு நல்ல வாக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அமாவாசைக்கு தான் அவங்க வாக்கு கொடுப்பாங்க. அதனால இந்த அமாவாசைக்கு எங்க வீட்டுல ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம், வாங்க அப்படின்னா. நாங்க விஐபி டோக்கன் எங்களுக்கு போனா 300 பேருக்கு மேல வெளியே நிக்கிறோம் நடுராத்திரியில. இதுல நாங்க போன உடனே அவர் எங்களை விஐபி லிஸ்ட்ல சேர்த்து முதல் நாளா உள்ள விட்டாரு. விட்டா மேல முதல் மாடியில் அந்த அம்மா உட்காந்துருக்கு. பயங்கரமா மஞ்சள்லாம் பூசி தலையெல்லாம் விரிச்சு ஒரு சிவப்பு பெரிய பொட்டு வச்சு அப்படி முன்னாடி ஒரு டீலாம் வளர்த்து உட்காந்து நாங்க முன்னாடி போய் நானும் என் பார்ட்னரும் பவ்யம் உட்காந்துருக்கோம். அந்த அம்மா என்னென்னமோ சொல்லிச்சு, நான் வெளியே ஞாபகம் இல்லை. ஆனா மைண்ட்ல நிலைச்சு நிக்கிறது எல்லாமே என்னன்னா, அந்த சிவப்பு விளக்குல மஞ்சேன்னு ஒரு முகம், பெரிய சிவப்பு போட்டு தலை விரிச்சு உட்காந்துருந்தது மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்ன அருள்வாக்கை கேட்டு போய் தெருவுக்கு வந்தது சரித்திரம். மிஸ்டர் திருவாளர் என்ன ஆயிட்டாருன்னா தெருவாளரா மாறிட்டார். அதன் பிறகுதான் 30ஆவது வயசுல என் ஆண்டவர் என்னை சந்திச்சு அவருடைய தீர்க்க தரிசனம் எனக்கு நேரம் வருது. ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படிங்கிறத அந்த ஸ்கிரிப்சர்ல இருந்து தான் நான் கண்டுபிடிக்கல, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். விசுவாசத்தினுடைய விளைவு நான் கிறிஸ்துவுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சேன். பிரகாசத்தோட விளைவு இங்க சுசிக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பல தேசங்கள்ல இருக்கிற மக்கள் எங்களை ஏன் தேடுறாங்கன்னா, நாங்க என்ன சினிமா நடிகரா, நாங்க என்ன சூப்பர் ஸ்டாரா, இல்ல சுப்ரீம் ஸ்டாரா, எதுவுமே இல்ல மெகா ஸ்டாரா, இந்த கன்றாவிகளை ஏன் தேடுறாங்கன்னா கண்ணு நிறைய அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள பிரகாசிக்கிற வாழ்க்கை. உங்களுக்கு எங்க போனாலும் டிமாண்ட் ஜாஸ்தி. ஆமென் சொல்லுங்க. எது கொண்டு வந்தது? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை பிரகாசிக்க தொடங்கும் பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா, அதான் மக்களை நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி எல்லா தேசத்திலையும் இந்த தமிழ் மக்கள், விசேஷமா எங்க தமிழ்நாடு, அதே மாதிரி இலங்கை ஜனங்களுக்கு நடுவுல இந்த மாதிரியான ஒரு தேடுதல் ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவுக்குள்ள இந்த லைஃப் பிரகாசிக்கிறதுனால. ஆமென் சார். முன்னும் பின்னும் நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, உன் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நடந்தது என்ன அப்படின்னா, பல ஆண்டுகள் கழிச்சு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஜவுளி கடையில கீழே பேஸ்மெண்ட்ல எங்க காரை நிறுத்திட்டு நான் லிஃப்ட்ல ஏறுறப்ப இன்னொரு ஃபேமிலி வேக வேகமா லிஃப்ட்டுக்குள்ள வர்றதுக்கு ரஷ் பண்ணி வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 25, 26, 27 வருஷத்துக்கு பிறகு அதே மஞ்ச முகம், அதே பெரிய பொட்டு, அதே மல்லிப்பூட
அந்த குடும்பம் வேகமா வந்து லிஃப்ட்ல என்னன்னா ஏறுறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. நான் இந்த மாதிரி லிஃப்ட்ல இந்த பக்கம் நின்றுருக்கேன், அவங்க ஃபேமிலியா முன்னாடி நிற்கிறாங்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறவே இல்லை, ஆனா பார்க்குற மாதிரியும் பார்க்காத மாதிரியும் நான் இருந்து என் மனசுல ஆவியான பேசினார். ஏண்டா நான் ஒன்று ஒரு தீர்க்கதரிசியா வச்சிருக்கேன், உன் வாயிலிருந்து வர்ற வாக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை கட்டுது. இருந்திருந்து இந்த குறி சொல்ற மனுஷிட்ட போய் என்னை அறியாத காலத்துல போய் உட்காந்து உன் எதிர்காலத்தை கேட்டியாடா. அந்த அம்மா சொன்ன மாதிரியாடா உன் எதிர்காலம் இருந்துச்சு, உன்னை குறிச்சு நான் சொன்னது ஏதாவது மிஸ் ஆச்சான்னு கேட்டேன். கண்ணீரோட உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். சந்திக்க வச்சாரு. அதான் சொன்னேன், சில சந்திப்புகளை தேவனை ஏற்படுத்துறாரு. அவர் யாருங்கிறத நாம் உணர்ந்து அவரை துதிக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு வாழ்க்கை வளமையா இருக்கிறது காரணம், சரியா? இன்னைக்கு வாழ்க்கை வளமையா இருக்கிறது காரணம், வாழ்க்கை பசுமையா இருக்கிறது காரணம், இந்த மனசு கிறிஸ்துவுக்குள்ள செழிப்பா இருக்கு. அதனால ஸ்கிரிப்சர்ல இருந்து நம்மளை குறிச்ச ஒரு காரியத்தை கர்த்தர் பேசிட்டாருன்னா உங்க பரம்பரையே சேஃப். எஸ், நீங்க மட்டும் இல்ல, உங்க பரம்பரையே சேஃப். தாவீதுக்கு தேவன் திறந்த வாசல் அவனுடைய தலைமுறைகளுக்கும் சேர்த்துதான். ஆண்டவர் வருகிற வரைக்கும், முதலாவது அந்த தாவீதின் வம்சத்துல ஆண்டவர் பிறக்கிற வரைக்கும் தாவீதுக்கு திறந்த வாசல் அவனுடைய தலைமுறைகளுக்கும் திறந்தே இருந்துச்சு. உங்களுக்கு திறந்திருக்கிற இந்த வாசல் உங்க கற்பம் திறந்து பிறக்கிற பிள்ளைகளுக்கும் சேர்த்து திறந்தே. ஒரு 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறேன். நீங்க மட்டும் செக்யூர்ட் இல்ல, உங்க புள்ள பேர புள்ள கொள்ளு பேர அப்புறம் என்னையா எள்ளு பேர கொள்ளு கட்டு எள்ளா எல்லாம் சேர்த்து என்னமோ நீங்க பெருசா சாதிக்க போற மாதிரி பயங்கர கவலையா உட்கார்ந்து இருக்கீங்க. ஐயா என் புள்ள லைஃப்க்கு நான் என்ன செய்வேன்? அவர் ஸ்கெட்ச் போட்டதுனாலதான் வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவர் பிடிச்சிருவாரு போய். என்னையே பிடிச்சாருன்னா உங்க பிள்ளைய பிடிக்க மாட்டாரு. ரீகன் கோமஸ் வந்து வீல் சேர்ல தான் இருப்பார். ஒரு கை தான் வேலை செய்யறது, ஒரு கை தான் லிட்டரலா ரீகனுக்கு ஒரு கை தான். சொல்றாரு, என்னை நம்பி எவனும் ஒரு வாட்ச்மேன் வேலை கொடுக்க மாட்டான் அப்படின்னாரு. அவரே சொல்றாரு, என்னை நம்பி ஒருத்தர் கூட எனக்கு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் என்னை நம்பி இந்த உன்னத ஊழியத்துக்கு ஏற்படுத்தி என்னை ஸ்தானாதிபதி ஆக்கிட்டாரு. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு நான் சென்று போகும், உம்மை விட்டு நான் சென்று போகும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. அவர் பின்னாடி நான் போனதா எனக்கு நினைவே இல்லை. என் பின்னாடி, ஆனா என் பின்னாடியே வந்து என்னை பிடிச்சாரு பாருங்க. அந்த கிருபைக்காக
ஸ்தோத்திரம் அந்த தயவுக்காக, ஸ்தோத்திரம் அந்த இரக்கத்துக்காக, ஸ்தோத்திரம் இந்த தலைமுறையில என் மேல ஊற்றின இந்த அபிஷேகத்துக்காக, ஸ்தோத்திரம் இந்த ஜெனரேஷன்ல எனக்கு தந்த இந்த காலிங்காக, ஸ்தோத்திரம். எங்க பரம்பரையிலேயே எனக்கு இருக்கிற இந்த காலிங் மாதிரி யாரும் இல்லை. Yes. எங்க அப்பா வழியில பாத்தீங்கன்னா, அம்மா வழியில பார்த்தாலும் இல்லை, என் ஒய்ஃப் சைடு பார்த்தாலும் இல்லை. நாங்கதான் பிராண்ட் நியூ. Yes. முதல் தலைமுறை. டென்சிட்டி எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடர்த்தி. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்ப ரீகன் இன்னைக்கு பிரகாசிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவரை குறிச்ச தேவனுடைய திட்டத்தை அவர் கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. ஒரு கை மட்டும்தான் இருக்கு. அந்த புள்ள இந்த அளவு பிரகாசிக்கும்னா உங்க புள்ள நல்லா தானே இருக்கு. நல்லா முடியுமா? வடிவான புடியனா இருக்கிறவர்கள், வடிவான புடியம் முளைக்க மாட்டானா? உடைப்பார்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னமோ பெருசா நீங்க என்னமோ உங்க பிள்ளைங்களை எல்லாம் காப்பாற்ற போற மாதிரி யோசிக்கிறீங்க. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எஸ். உங்க பிள்ளைங்களுக்காக உங்களால ஒண்ணும் செய்யவே முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. ஆமென். அதை மீறி உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க உங்க கையை கால சும்மா வச்சுக்கிட்டு பேசாம கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தா போதும். ஆமென். என் பிள்ளைக்காக என்ன செய்வேன்னு புலம்பாத. கையை தூக்கி குழந்தைங்களுக்காக எனக்கு நீங்க தந்த பிள்ளைங்களுக்காக ஒரு ஃபியூச்சரை ரெடி பண்ணணும்ங்கிறது செக்குலர் மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்? செக்குலர் மைண்ட் செட். என்னமோ நம்ம காலம் இருக்கிறப்ப நல்லா உழைச்சி பிள்ளைங்களுக்கு என்னத்தையாவது ஒரு வீடு அது இதெல்லாம் வச்சு ஒரு செட்டில் பண்ணிட்டா நாளைக்கு அவன் கஷ்டப்பட மாட்டான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்துல தீய வைக்க தீய வைக்க சம்பாத்தியத்துல உன் புள்ள பிழைக்க போறானாக்கா. உன் சம்பாத்தியம் இல்ல, உன் பிள்ளைய மேல வைக்கிற ஃபெய்த், விசுவாசம். அல்லேலூயா. அதுல உன் தலைமுறை பிரகாசிக்கும். எஸ். அல்லேலூயா. அதுக்காக பிள்ளைங்களுக்கு எதையுமே கொடுக்க கூடாதுன்னு நான் போதிக்கல. நான் ரொம்ப பேலன்ஸா நான் பேச விரும்புறேன். நீங்க எதை சவதரிச்சு கொடுத்திருந்தாலும் சந்தோஷம். ஆனா அதனால உங்க பிள்ளைங்க ஷைன் பண்றத பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க, தட் இஸ் ராங். எஸ். அது ஏதோ அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுதந்திரத்தை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுல there is nothing wrong. ஆனா அவனுக்கு கர்த்தர் தான் சுதந்திரமா இருக்கும். ஆமென். நீங்க கொடுத்தது இல்ல, கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். அந்த மாதிரி உறவுல பிள்ளைகளை நாம வளர்க்கும் பொழுது அவங்க பெரிய உயரங்களை தொடுறாங்க. ஆமென். அல்லேலூயா. பெரிய உயரம். எஸ். உறவுல வளர்ற பிள்ளை, கிறிஸ்துவோட தனிப்பட்ட உறவுல வளர்ற பிள்ளை, அப்பா அம்மா கொடுத்த ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கிற பிள்ளை இல்ல, ஆண்டவரோடு உள்ள தனிப்பட்ட உறவுல செழிக்கிற பிள்ளை, அந்த உறவுல வாழ்ற பிள்ளை, அதுதான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம். ஆமென். நம்ம பிள்ளை பாசத்துல என்ன செய்யறோம்? எப்படியாவது என் பிள்ளைக்கு நீந்த கற்றுக் கொடுத்து
நானும் தான் பைபிள் ஸ்கூல் முடிச்ச உடனே பைபிள் ஸ்கூல் படிக்க என் பைபிள் சுவிட்சர்லாந்துல பாஸ்டர். மாரநாதா ஸ்தாபனம் நம்மை அனுப்பும். நீ 3 ஆண்டுகள் படித்து முடித்த பின்பு உன்னுடைய கணவரை எங்கு போடுவார்கள் பாஸ்டராக? சுவிட்சர்லாந்துல. ஆனா கர்த்தர் தூக்கி நட்டாரு பாருங்க, தங்கச்சி மடத்துல போய் உட்காரு. தங்கச்சி மடத்துல சிங்கங்காடுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஊருக்கு அதுவே கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு இடத்தை தந்து இங்கதான் என்ன செய்யணும் இருக்கணும். இன்னைக்கு காலையில ஏஞ்சலோட அம்மா என்னோட மதுரைங்களா பேசிட்டு இருக்கிறப்ப சொல்றாங்க, ஏம்மா இந்த கேம்பஸ்ல இருக்கிற வேப்பமரமெல்லாம் அழுகுதுமான்றாங்க. எதுக்கு தாய் வேப்பமரம் அழுகுது? உன்னை பார்க்கலன்னு வேப்பமரம் அழுகுது தாய். உங்களை வச்சிருக்கிற இடத்துல நீங்க இல்லைன்னா உங்களை பார்க்க முடியாம அங்க இருக்கிற வேப்ப மரத்துல இருந்து சபையாரே என்ன செய்வாங்க? ஒருத்தன் எல்லாம் அழுதுட்டான், எப்பா எனக்கு பேச முடியலன்னு அழுகுறான். டே என்னடா 3 வாரம் தானடா இல்ல, அது கேட்ட அப்படி அழுகுற. போன் மேல போன், எங்களால தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரம் ஊருக்கு என்ன செய்யுங்க. ஏன் விளையுது, ஏன் வளருது, ஏன் விருட்சமா இருக்குன்னா தேவன் அங்கதான் நாட்டி இருக்கிறார். சுவிட்சர்லாந்துல இருந்து தங்கச்சி மடம் போறது கிடைக்கல, தங்கச்சி மடத்துல இருந்து சுவிட்சர்லாந்து வந்துட்டு போய் வந்துட்டு போய் நீங்க இருக்கிற இடத்தை கர்த்தர் தோட்டமாக்குவார். ஆமென். உங்களையே ஒரு தோட்டமா, திட்டம்னா ஒரு மனுஷனை தோட்டமாக்கு, திட்டம்னா ஒரு மனுஷனை தோட்டமாக்குகிறது. ஹalleluya. ஆரம்பத்துல அப்படி இப்படிதான் இருக்கும், ஆனா போக போக உங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடம் எப்படி ஆயிரும்? சொந்தமா, தோட்டமா, அடைக்கப்பட்ட தோட்டமா, மறைத்திருக்கப்பட்ட கிணறா, மரல் கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக கர்த்தர் உங்க ஸ்தலத்தை வைப்பார். ஆமென். ஸ்தலத்தை வைப்பார். ஹalleluya. ஹalleluya. அதான் டானி சொன்னது நல்லா இருந்துச்சு. என்னதான் புளிஞ்சாலும் ஊற்று எங்களுக்குள்ள கசினிக்கிட்டு தான் இருக்கு. ஆமென். புளிஞ்சதுனால கசியல, உள்ள ஊற்று. ஆமென். ஊறிக்கிட்டே அது வரண்டே போகாது. ஆமென். நாங்க என்ன இருக்கிறத எடுத்து அள்ளி ஊத்துறோம் இல்லையே, ஊற்றுல இருந்து அவரா ஊற்றுகிறார். சுரக்கிறத அள்ளி இறக்கிறோம். ஆமென். அதனால வறண்டு போறது என்னன்னா இல்லை. ஹalleluya. எஸ். ஹalleluya. நான் பேசிட்டே இருக்கிறப்ப பிரதர்ட்ட கேட்டேன், நாளைக்கு எங்கேயாவது போமா, ஏதாவது நல்ல வளமையான இடம் இருந்தா சொல்லுங்க, ஒரு மெசேஜை ஷூட் பண்ணணும். எஸ். ஏன்னா உள்ள சுரக்குது. எஸ். இது உடனே டெலிவரி பண்ணிடணும். ஆமென். ஹalleluya. 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 அப்ப யாரும் எங்களை என்ன செய்யல, புளியற மாதிரி தெரியுது, புளிஞ்சாலும் கசியுது, ஊத்துல இருந்து என்ன செய்யுதுன்னா சுரக்குது. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய காலிங், ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ள நிக்கிறப்ப நம்மளை பார்க்கறப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கக்கூடிய இந்த காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிறார். ஆமென். அதனால பிள்ளைகளுக்கு தேவை காசு இல்ல, இயேசு. இயேசு. ஹalleluya. ஹalleluya. மணி இல்ல, ஜீசஸ். எஸ். மணில உங்க மேல பொழிகிற பனி தேவை. ஹalleluya. பெரிய வேலைக்கு போறாரு, பெரிய பிசினஸ் மேன், அப்படி இப்படி எல்லாம் சாதிக்கிறாருங்கிறது வேற, சாதிக்கட்டும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள பிரகாசிக்கணும். ஹalleluya. ஹalleluya. என் புள்ள ஆண்டவருக்குள்ள பிரகாசிக்கிற புள்ள. ஆமென். பிரகாசிக்கிற மகன். ஆமென். பிரகாசிக்கிற மகன். இந்த ஈவ எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மட்டும் இந்த செல்லமா லவ்வருக்கு பிறந்த மகன் 14 வருஷம் ஆடு மேய்ச்சது யாருக்காகன்னா அந்த ராகேல். கடைசியில அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு என்ன இல்ல, புள்ள இல்ல. அந்த பொண்ணும் அந்த ராகேல் அம்மாவும் ரொம்ப கோவம் வந்து, புள்ள உடுக்குறியான்னு நான் சாகலாம். ஏமா தாய், நான் என்ன சாமியா கடவுளை நான் கொடுக்கறதுக்கு, நான் ஒரு போராடி எப்படியோ ஆண்டவர் ஒரு பிள்ளை குழந்தையை கொடுத்துட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த மகனா இந்த யோசேப். அதனால யாக்கோபுக்கு யோசேப் மேல கொள்ள பாசம். எஸ். சில பேருக்கு புள்ள பாசம்,
சில பேருக்கு புள்ள மேல கொள்ள பாசம். பாஸ்டர் சாமியல் வந்து அவருடைய மகன் பியூலா வந்து திமோத்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி மருமகனே நான் உங்களோட கொஞ்ச நேரம் பேசணும்னா ஹாலண்ட்ல இருக்கிற பாஸ்டர் சரி மாமான்னு பேச்ச ஆரம்பிச்சா 2 மணி நேரம் மருமகனுக்கு சம்பாஷணை போகுது. எதுக்கு மருமகனோட மாமனார் 2 மணி நேரம் பேசுறாருன்னா என் பிள்ளைய கொடுக்குறேன் பத்திரமா பார்த்து. பாஸ்டர் திமோத்தி சொல்றாரு என் மகளை தர்றேன்னு எங்க மாமனார் என் எவ்வளவு நேரம் பேசுறாரு 2 மணிக்கு. இது புள்ள பாசம் இல்ல, கொள்ள பாசம். அந்த மாதிரி யாக்கோபுக்கு தன் மகன் யோசேப் மேல கொள்ளை பாசம். அதனால கடையில எல்லாம் போய் வடா ஒரு கோட் சூட் வாங்குறேன்னு கடையில எல்லாம் போய் வாங்கி கொடுக்குற இயல்பு யாருக்கு இல்ல. யாக்கோபுக்கு நானே செய்யணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு அவரே பின்றார் வீட்டுல உட்காந்து. செய்வித்தான் தான் இருக்கு பைபிள். கடையில வாங்கி போட்டான்னு இல்ல. நேத்து ரிசப்ஷன்ல அக்கா சொன்னாங்க அம்மாவை பத்தி, கடையில ஒரு கேக் வாங்கிட்டு வந்துடலாம், அதுல ஆன்டி உட்கார்ந்து அழகா ப்ரிப்பேர் பண்ணது போல யாக்கோபு தான் மகன் யோசேப்புக்கு அவரே செய்வித்தார். அப்படியே ட்ரெஸ் யோசேப் பண்ண பல வருடம் அங்கே மாட்டுவாரோ, கண்ணாடி பின்னாடி நிற்பாரோ, அது அப்பாட்ட ஸ்டைலா நடப்பாரோ, அப்பாவும் பார்த்து குறிப்பாரோ, அப்படியே அம்மா ஜாட அப்படியே இருக்கடா மகனே அப்படின்னு சொல்லி அந்த மகனை கொஞ்சம் முத்தம் கொடுப்பாரோ. கர்த்தர் பார்த்தாரு விட்டா அவன் தொட்டிலே வச்சு பிள்ளைய நாசம் பண்ணிடுவான். அதனால ஒரு கண் கட்டி வித்தை பண்றாரு. யாரு? கர்த்தர் பண்றாரு. அதனால மகன்லாம் அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானுங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல, மகன் அனுப்பி விட்டு விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க. ஒரு உணர்வு யாருக்கு வருது? யாக்கோபு அனுப்புறப்ப ஆண்டவர் வந்து உள்ளுக்குள்ள சிரிச்சிருப்பாரு, மாட்டினியாடா நீ என்னைக்குடா உன் மகனை வெளியில ரிலீஸ் பண்ணுவேன்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், மாட்டினியா இன்னைக்கு உன் வழியிலே போய் உன் பிள்ளைய ஸ்கெட்ச் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு. இவன் அண்ணன் மாதிரி எங்க இருக்காங்கன்னு விசாரிக்கலான்னு போனா அவன் நல்லா மாட்டிட்டு இருந்த பலவன் அங்கேயே உறிஞ்சி கிழிச்சு குளிக்குள்ள போட்டு கடைசியில் ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த ரத்தத்தை தோய்த்து நேரா யாக்கோபுட்ட கொண்டு வந்து இது உங்களுடைய குமாரனுடைய அங்கீதானோ பாவம் புலம்புறாரு. யாரு? யாக்கோபு. கர்த்தர் கண்டுகிறாரு. ஒரு தகப்பன் பிள்ளைய பறிகொடுத்துட்டு இப்படி அலறானே, ஏதாவது போய் தேற்றும் ஆண்டவரே, ஏதாவது போய் அவரை அரவணையும் ஆண்டவரே. நோ, பிஹைண்ட் தி ஸ்கிரீனே நான் தானே இருக்கிறேன், தூக்குனதே நான் தானே. அதனால யாக்கோபு நான் தேற்ற வரமாட்டேன், தேற்ற வந்தாலும் உனக்கு என்ன செய்யாது, தேர்தல் கிடையாது, இதெல்லாம் என்னுடைய திட்டம். அப்பாவுக்கு புள்ள இல்ல அப்படிங்கிற ஒரு பரிதாபமான நிலைமை வந்தாலும் அந்த மகனை ஆண்டவர் எகிப்துல போய் நாட்டி அவனை பார்வோனுக்கு தகப்பனார். ஆமென். இங்க ஒருத்தன் எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்றான், ஆனா ஆண்டவர் அந்த பக்கம் மறுகரையில ஒரு வேலையை பண்றாரு. அப்பா கிடைச்சு, ஏப்பா உன் பிள்ளைய எகிப்தினுடைய அதிபதியாகிய பார்வோனுக்கு நான் அப்பனாக்கிட்டேன். பிடுங்கி நட்டாத்தான் பிள்ளை பெரிய ஆளுக்கு யாராகுது, அப்பாவாகுது. இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் தப்பா தெரியுது, ஆனா கடைசியில பார்த்தா ஓ அப்பாவாக்குறதுக்கு தான் நீங்க இப்படி ஒரு செஞ்சீங்களா, திட்டத்தை போட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? உள்ள பாசம் தேவ திட்டத்துக்கு எதிரி. அதனால சில நேரம் ஆண்டவர் நம்மளை பைபாஸ் பண்ணி வேலை செய்யறாரு. ஆமென். யோசேப்புக்கு அடுத்த விஷயத்துல கர்த்தர் யாக்கோபை பைபாஸ் பண்ணி, என்னோட லைஃப்க்கு எடுத்த காரியத்துல எங்க அம்மா அப்பாவை ஆண்டவர் பைபாஸ் பண்ணார். ஜூடா விஷயத்துல ஜூடாவோட தாயை ஆண்டவர் பைபாஸ் பண்ணி ஜூடா தூக்கிட்டாரு. ஆமென். நல்ல வேளை சில பெரியார் வந்தது காரணம் அவங்க தாய் தகப்பனை கர்த்தர் பைபாஸ் பண்ணார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க இன்னும் என் பிள்ளைய விட மாட்டேன்னு சொன்னீங்க, உங்களை பைபாஸ் பண்ணி ஹalleluya. உங்களை பைபாஸ் பண்ணாலும் பை ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு வரைக்கும் இந்த யோசேப்பை குறித்து நம்ம பேசுறோம்னா கர்த்தர் ஜேக்கபை பைபாஸ் பண்ணினா. ஆமென். ஆமென்.
ஹalleluya. அந்த புள்ள ஜெயிச்சிச்சா? ஜெயிச்சிச்சு. அந்த புள்ள லைஃப்ல பெரிய காரியங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சா? முடிஞ்சிச்சு. கர்த்தர் பார்வோனுடைய சமூகத்துல அந்த மகனுக்கு தயவை கிருபையை அளிச்சார். இதான் ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்துல அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிப்பார். யோசேப்பு பெரியாரானதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. ஆமென். இதுல ஜேக்கபோட ரோல் ஒன்றும் இல்லை. உங்க ரோல் பெட்டர் தான். Yes. அதுக்கப்புறம் உங்க ரோல் இல்ல. எஸ். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு தெரியல. உன்னோட ரோல் வந்து இந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு நான் உன்னை பயன்படுத்தினேன், அவ்வளவுதான். எஸ். இதுக்கு பிறகு உனக்கு எந்த ரோல் என்னன்னா இல்லை. இல்ல, உன் கை படத நான் விரும்பல. எஸ். ஹalleluya. அதனால உன் பிள்ளை நான் தொட்டு வணைய. எஸ். எஸ். அல்ல பரம தகப்பனே நம்மள வணைகிற குயவனா இருக்கிறது பெரிய பாக்கியம். எஸ். ஹalleluya. நீ ரோல் ப்ளே பண்ணாத, அவனை வச்சு நான் இந்த ஊரை ரூல் பண்ணுவேன். ஹalleluya. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதனால பெரிய சேமிப்பு ஏதாவது ஒரு சேமிச்சு வைங்க பிள்ளைங்களுக்கு. சேவிங்ஸ் இல்ல, ஜீசஸ் அவனுக்குள்ள நான் சோ பண்ணிருக்கிறேன். எஸ். ஜீசஸ் அவனுக்குள்ள நான் விதைச்சிருக்கிறேன். அது அவனை பாதுகாக்கும். ஆமென். அது என் பிள்ளைய பாதுகாக்கும். ஹalleluya. சேவிங்ஸ் இல்ல, என் பிள்ளைக்குள்ள நான் விதைச்ச கிறிஸ்து. கிறிஸ்து. ஹalleluya. பெரிய அறுவடைங்க உங்க பிள்ளை. எஸ். வரப்போகிற தலைமுறைக்கு உங்க பிள்ளை பெரிய அறுவடை. ஆமென். ஏன்னா நீங்க இயேசு அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிட்டீங்க? விதைச்சிட்டீங்க. விதைச்சிட்டீங்க. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. நேத்து நான் பேசிட்டு இருந்தேன், அருமையான பியூலாவும் பெண்ணியும் சொல்றாங்க, அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அவங்க தாயார் வந்து மத்தேயு 5வது அதிகாரத்தை 5 நேரம் உட்கார்ந்து எழுது. பனிஷ்மெண்ட் என்ன? இந்த அதிகாரத்தை 5 நேரம் உட்கார்ந்து என்னன்னா எழுது. விதைச்சு அவன் சொல்றான், எங்க அம்மா விதைச்சு எங்களை நடத்துனதுனால இப்ப நான் கதைக்கிற போதெல்லாம் கர்த்தர் வர்றார். ஆமென். ஹalleluya. வசனம் தான் வரலாம் வாயில இருந்து. எஸ். சோ பயங்கர டஃப் இந்த ஜெனரேஷன்ல. இந்த மாதிரி ஒரு செழிப்பான தேசத்துல உங்களுடைய சந்ததியை பாதுகாக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால். ஆனா பாதுகாத்துட்டீங்க. எஸ். உங்க சந்ததி சவால் வரும். ஆமென். ஹalleluya. சந்ததி சவால் வரும். கரெக்ட் ஆகாது, பொல்யூட் ஆகாது, போகாது. எஸ். அதோட அடர்த்தி குறையாது. ஆமென். அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை நீங்க விட்டுட்டு போவீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேனே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேனே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. நம்மளை சார்ந்திருக்கிற பிள்ளைங்க இல்ல, ஜீசஸ் சார்ந்திருக்கிற பிள்ளைங்க தான் பிரகாசிக்கிறாங்க. ஆமென். ஹalleluya. சொல்லணும், டேய் புடிச்சுக்கடா, ஆண்டவர் என்ன செஞ்சுக்கோ, புடிச்சுக்கடா, கெட்டி என்ன செஞ்சுக்க, புடிச்சுக்கோ. ரீகன் வந்து இந்த முறை ரீகன் கோமஸ் வந்து எங்க யூத் கேம்ப்ல 15 வயசா இருக்கிறப்ப அவருக்கு கை கால் எதுவுமே ஒன்றும் இல்லை, ஒரு கை மட்டும்தான். இப்போ வீட்டில் பண்ணாத, ஸ்கூல்லையும் படிக்க வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க தாயார் வந்து ரூம்ல இறக்கி விட்டுட்டு சொன்னாங்களா, இங்கே பாரு, இனிமே உனக்கு வேலை எந்நேரம் ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது. எஸ். இதை தவிர உனக்கு எந்த டியூட்டி இல்லை அப்படின்னா. எஸ். அது வரைக்கும் அவங்க பாட்டி தாத்தா வீட்டில் தான் வளர்ந்துட்டு அம்மா கிட்ட 15 வயசுல வர. பிடிச்சுக்கோ ஜீசஸை பிடிச்சுக்கோ. என்னை சார்ந்து இல்லை, அவரை சார்ந்து நீ பிரகாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்மளை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைங்க இல்ல, ஜீசஸை சார்ந்து கொள்ற பிள்ளைங்க தான் அந்த தலைமுறை தான் பெரிய அளவுல பிரகாசிக்கும்.
Hallelujah. நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி அல்லது பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால என் பிள்ளை ஜெயிக்கிறது இல்ல, எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாததுனால என் பிள்ளை தோத்து போறது இல்ல. Yes. என் பிள்ளைக்கு பேக்ரவுண்ட்னா அது Jesus மாத்திரமே. ஹalleluya. Hallelujah. எங்க இருந்து நாம எடுக்கப்பட்டோங்கிறது முக்கியம் இல்ல, நம்மள யாரு எடுத்தாங்கிறது தான் முக்கியம். ஆமென். குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவன் இல்ல, புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டவன். என்னை எடுத்தது கர்த்தர். எடுத்தது கர்த்தர். ஹalleluya. எடுத்தது கர்த்தர். அதனால இந்த புள்ள எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி பிழைக்க போறான்னா என்னன்னா தெரியலையே, இவன் எதிர்காலம் எப்படி போகும் தெரியலையே, எனக்கு எவ்வளவு காலம் இருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு பாத்தீங்களா. அந்த கவலையோடு இருக்கிற உங்களோட தான் கர்த்தர் பேசுறார். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க, don't judge the book by its cover. எஸ். ஜீசஸ் குறித்து நத்தானியேல் சொல்றப்ப, நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா, ஆனா அங்கிருந்து தான் என் ரட்சகர் வந்தார். ஆமென். இந்த வீக்கா இருக்கிறவனுக்குள்ள இருந்து ஒண்ணு வர வாய்ப்பே இல்லையா, ஆனா அவனை சூஸ் பண்ணி இருக்கிறாரு, வந்துதான் ஆகணும். ஆகணும். ஹalleluya. இந்த பலவீனமான பாத்திரத்துக்குள்ள இருந்து ஒரு பலன் வந்தே God has chosen him. அதனால அவனுக்குள்ள இருந்து ஒரு ஸ்ட்ரெngth வந்ததா ஆகணும். இது ஒரு பிரமாணம். எஸ். இட்ஸ் a kingdom principle. அதாவது நான் சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரீச்சர், பேர் டேவிட், அவருடைய ப்ராப்ளம் செரிப்ரல் பாலிசி. பேச்சு அவ்வளோ தூரம் தெளிவாக என்னன்னா வராது, ஆனால் அவருடைய மெசேஜை ஜனங்கள் கேட்குறாங்க, உடைக்கப்படுறாங்க, உணர்த்தப்படுறாங்க. அற்புதமாக அவர் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவருடைய பெரிய ஃபேமஸான ஒரு கேப்ஷன் கோட் என்னன்னா, லிட்டில் இஸ் மச் when God is in it. எஸ். ஒரு சின்ன காரியம் போதுமானது, அந்த காரியத்துல கர்த்தர் இருப்பார். ஆமென். ஹalleluya. Don't ever judge a book by its cover. ஒரு புத்தகத்தினுடைய அட்டையை பார்த்து அந்த புத்தகத்துல என்ன இருக்க போகுதுன்னு தயவு செஞ்சு என்னன்னா முடிவுக்கு வந்து விட வேண்டாம். இவன்ட்ட இருந்தெல்லாம் நல்லது இவனா நம்ம என்ன செய்ய போறான், யோசிக்க போறான், இதோ வருகிறான், கனவுகளின் மன்னன். அந்த மாதிரி ஜோசப் ஜட்ஜ் பண்ணாங்க. உங்களை யார் ஜட்ஜ் பண்ணியிருந்தாலும் உங்க பிள்ளைய குறிச்சு நீங்களே ஜட்ஜ் பண்ண அந்த 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 ஒப்பீனியனை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பிரஷரை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ரீகன் சின்ன வயசுல அவங்க வீட்டுல போய் அந்த கையெல்லாம் இதாகி ரீகன் கோமஸ் அப்படியே இந்த வீட்டுல தவழ்ந்துட்டு இருக்கிறப்ப எஸ்ஐக்கானும் ஃபாதர் பெர்க்மன்ஸும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ தந்தையர்கள் சொல்றாங்க, ரீகன் வச்சுக்கிட்டே என்ன சொன்னாங்க, இவங்க வீட்டுக்கு போனப்ப இவன் இந்த சின்ன ஒரு கை தான் இருக்கு, கால் இல்லை, கை இல்லை, இதுல அங்கே வீட்டுக்குள்ள ஒரு மூலையில கிடந்தான். அவனை பார்க்குறப்ப இவன்னா எப்படி லைஃப்ல வாழ போறானோ பிழைக்க போறானோன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த ரீகன் சேர்ல உட்காந்து இதே ஜெபத்தோட்டத்துல இவன் பிரைஸ் பண்றது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறப்ப கர்த்தர் எவ்வளவு பெரிய பிழைப்பானான்னு பார்த்தேன். இன்னைக்கு இந்த மனுஷன் வழியா அநேகரை பிழைப்புட்டுகிறாரா கர்த்தர் தான். ஹalleluya. ஹalleluya. ஆனல்ல இருந்து வர்றோம். எங்க யூத் மீட்டிங்ல நாங்க ரீகனோட செஷனை லைவ்ல போட்டு விட்டுட்டு வந்த காருக்கு உட்கார முடியல. அந்த மாதிரி ஆண்டோடைய பிரசன்ன ஜாய் மேற்கொள்ளுது. ஆனா அந்த மனுஷன் சீட்ல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் துள்ள வைக்கிறாங்க. இந்த செஷன் முடிஞ்சவன அப்பா என்ன சொன்னாங்க, டேய் எவ்வளவு பலவீனமான மனுஷன், ஆனா பிரசன்ஸ் கொண்டு வந்தான் பாத்தியா, எவ்வளவு பெரிய காரியம் அனாயிஞ்சிங்க. அதனால எந்த பிள்ளைய பார்த்து
இதெல்லாம் வாழ்ந்துருமா, இதெல்லாம் பொழைச்சிருமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த பிள்ளையை குறித்து நீங்க சொன்ன கருத்துக்களை நீங்க மாற்றிக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. ஆமென். ஹalleluya. பிரஷர். எஸ். நீங்களே மாத்திக்கணும். அந்த ஒப்பீனியனை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலிங், ஒரு அனாயிட்டிங் அந்த குழந்தையை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. அது பிரகாசிக்கும். ஆமென். Hallelujah. So little is much when God is in it. 5 அப்பம் 2 மீன் இது ஏமாத்திரம். ஆனா அது கர்த்தருடைய கையில இருந்துச்சு. அதை வச்சுதான் அந்த 5000 ஆமென் போசிச்சு 12 கூடைய நீளம் எடுத்தார். அல்லேலூயா. ஹalleluya. இப்ப ஜெயிக்கிறது தேவை பணக்கார அப்பா இல்ல. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா நான் நல்லா என்ன செஞ்சிருப்பேன், பெரிய லெவல்ல இருந்திருப்பேங்கிற எண்ணமே தவறானது. எஸ். அதே மாதிரி நீங்க தோற்று போனது காரணம் உங்க அப்பா அம்மா ஏழ்மையில இருக்கிறது இல்ல. எஸ். நீங்க ஜெயிக்கிறது காரணம் தேவ திட்டம். அவங்க வீட்டுல இருக்கிற வசதி இல்லைங்கிறத தூக்கி தனியா வச்சுட்டு தந்தையர்கள் சென்னையில படிக்கிறப்ப சின்ன வயசுல அவங்க மனசுல ஒரு எண்ணம் வருமா, நம்ம கூட படிக்கிறவங்க எல்லாம் பணக்கார வீட்டு பசங்களா இருக்காங்களே, நம்மளும் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்குங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ரொம்ப வருஷம் ஃபாதருக்குள்ள இருந்துச்சான். ஆனா இப்ப சமீப நாட்கள்ல அவங்க மெசேஜ்ல அதை சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் அப்படி நினைச்சேன், ஆனா இன்னைக்கு இந்த ஏஜ்ல கர்த்தர் என்ன நடத்தி வந்த பாதையை பாக்குறப்ப பணக்கார வீட்டுல பிறந்த பசங்க எல்லாம் எங்க இருக்காங்களோ தெரியல, ஆனா ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்த என்ன கரத்தில் எடுத்து கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறத பாக்குறப்போ ஹalleluya. forget about your background. எஸ். உங்க பின்புலத்தை மறந்து விடுவீர்களா? அது புழுதியோ அல்லது குப்பையோ அல்லது தூசியோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. தேவ திட்டம், தேவ நோக்கம், அழைப்பு, அபிஷேகம் உங்க பிள்ளைய உங்க பரம்பரையிலே இல்லாத உயரத்துக்கு கொண்டு போகும். ஆமென். உங்க வம்சத்திலே இல்லாத ஒரு ராஜ அம்சத்தை உங்க சந்ததிக்கு என் தேவன் கொடுக்க உண்மை உள்ளவரா. ஆமென். ஹalleluya. இத பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும். ஆமென். இனிமே பாதாளத்துக்குள்ள இந்த வேதனையோட தான் நான் உள்ள இறங்குவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்த யாக்கோப, என்ன யாக்கோபு பிள்ளைல ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தேல, போ உன் பிள்ளைக்கு ஒருத்தனுக்கு அப்பனா இருக்கும், எகிப்து போ, உன் பிள்ளைதான் உன் கண்ணை என்ன செய்வான். எந்த பிள்ளைய மடியில வச்சிருந்தியோ அந்த புள்ள மடியில நீ சாவ. நடந்த எல்லாவற்றையும் கடைசியில கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். ஜாஷுவா சொன்னது போல நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை நான் எரிஞ்சு நான் அணையிறப்ப கர்த்தருக்காக எரியிற ஒரு வித்து என் பரம்பரையில ஒண்ணு இருக்கும். சங்கீதம் 132 சொன்னப்பட்டதுல ஒண்ணு விளக்கா இருக்கும், ஒண்ணு கொம்பா இருக்கும், இன்னொன்னு கிரீடமா. என் சந்ததியில என்னுடைய வம்சம், என் வாரிசு இப்படி இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை நான் கேட்கணும்னு சொல்லி இன்னைக்கு என்ன நீங்க கொண்டு வந்ததுக்காக நமக்கு இந்த வார்த்தைக்காக நான் தேங்க் பண்றேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏதோ வந்தோமா ஒரு பிளெஸிங்கை சொல்லிட்டு போனோமான்னு இல்லை, உங்களுக்கு தேவையான அவசியமான பெண் சந்ததியை பாதுகாக்க தேவையான இந்த மெசேஜை உங்களுக்கு சொல்லும்படி எங்களை இங்க கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹalleluya. நல்லா இருக்கீங்க. நல்லாவே இருப்பீங்க. நல்லாவே இருக்கீங்க. அதனால யாராவது இன்னும் தொட்டில வச்சிருப்பீங்க, உங்களை பைபாஸ் பண்ணி அப்படியே வேரோட பிடுங்கி எங்க நடனமோ அங்க நட்டுருவார். அது ஜாப்னால நடுறாரோ அல்லது வன்னியில நடுறாரோ அல்லது வவுனியால நடுறாரோ நட்டுருவார். அல்லது யூரோப்ல இருந்து யூகேல நடுறாரோ அல்லது யூகேல இருந்து யூஎஸ்ல நடுறாரோ அல்லது கனடால நடுறாரோ எங்கேயோ ஒண்ணு உங்களை பிடுங்கி நடுவா. நல்லா இருக்கிற இடத்துல அருமையா இருக்கு பாஸ், ஏன் இந்த மாதிரி வந்தீங்களா, நல்ல வார்த்தை சொன்னீங்களா, போனீங்களான்னு இல்லாம ஏயா வயிறுலாம் ஒரு மாதிரி கடியிலங்கிற மாதிரி பிரசங்கம் பண்றேன்னு சொல்றீங்களா?
உள்ளம் கலங்காது இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க இங்கே செட்டில் ஆன நினைச்சீங்க, மாப்பிள்ளை கனடால இருந்து வருவான், எஸ் அல்லது யூகேல இருந்து வருவான், எஸ் அல்லது யுஎஸ்ல இருந்து வருவான், எஸ் அல்லது எங்க இருந்து வருவான், கொழும்பு மானிப்பாய் ரோட்ல இருந்து வருவான். ஹalleluya. ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு வர இடம் தோட்டமாய் மாறும். தோட்டமாய் மாறும். தேவ திட்டம். ஆமென். எங்களையே கையில பிடிச்சு எங்களையே இவ்வளவு ஆசீர்வாதமா பயன்படுத்தி இத்தனை சனத்துக்கு எங்களை ஒரு நதியா வச்சிருப்பாருன்னா நீங்க எவ்வளவு நல்ல நிலைமை இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் ஸ்கிராட்ச்ல இருந்து வந்தோன்னு, தூள்ல இருந்து, தூசில இருந்து, புழுதில இருந்து வந்தோன்னு. ஆனா இந்த நல்ல செய்தி உங்களுக்கு சாட்சியா இருந்து அறிவிக்கும்படி கர்த்தர் எங்க வாயில வச்ச இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அது கர்த்தருடைய சந்ததி. இந்த முதல் ஆண்டு நிறைவு செய்கிற இந்த நல்ல நாள்ல இந்த வார்த்தையை நாங்க தந்து இந்த சர்ச்சை நாங்க பிளஸ் பண்றோம், அந்த விஷனை நாங்க பிளஸ் பண்றோம். அல்லேலூயா. அருமையான இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அருமையான ஸ்டூடெண்ட்னு ஃபேமிலியை முன்னாடி வச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ. அப்ப எல்லாரும் எழுந்து நிற்கிறோம். எங்கள் அடைக்கல எங்கள் பரிசுத்த தெய்வம் தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. என் தேவையெல்லாம் நீர்தானே. என் ஜீவனுள்ள தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. என் தேவையெல்லாம் நீர்தானே. ஜீவனுள்ள தேவையெல்லாம் நீர்தானே. என் ஜீவனுள்ள உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானே. என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானே. என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானே. 4 அதிகாரத்தில் வாசிக்கிறேன். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுவதை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம். சந்தோஷத்திலே அதிகமான சந்தோஷம் என்னன்னா, ஒரு தாய் தகப்பனுக்கு என் பிள்ளை சத்தியத்துல நடக்குது. இத யோவான் அதிகமான சந்தோஷம் சொல்றாரு. எத்தனையோ சந்தோஷத்தை என் வாழ்க்கையில பார்த்துட்டேன். ஆனா என் பிள்ளைங்க நான் நின்ற ஸ்தானத்துல நின்று கிறிஸ்துவுக்குள்ள பிரகாசிக்கிறாங்க, சத்தியத்துல நிக்கிறாங்க, சத்தியத்துல நடக்கிறாங்க. சில பிள்ளைங்க மற்றவங்களை சத்தியத்துல நடத்துறாங்க என்பதை கேள்விப்படுகிறதை பார்க்கலும் ஒரு அதிகமான சந்தோஷம் எனக்கு இந்த உலகத்துல ஒரு எதுவும் இல்லைங்கிற ஒரு நிறைவோட எங்க ஓட்டத்தை நாங்க முடிக்கணும். அங்கதான் ஒரு தாய் தகப்பனா நாங்க ஜெயிக்கிறோம். இந்த வார்த்தையை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்தே நீங்க அறிவிக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பெத்தல் கிரியேட்டிவ் மிரக்கிள் இந்த மினிஸ்ட்ரியில
ஆண்டவரே தலைமுறை தலைமுறையா அவங்க நாம மகிமைப்படக்கூடிய விளக்குகளும் கொம்புகளும் கிரீடங்களும் ஆண்டவரை முளைப்பதாக பூப்பதாக என்று சொல்லி நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள்ல நீங்க மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதா. முன்னாடி வாங்க. எங்கள் பரிசுத்த தெய்வம் ஆண்டவர் வந்து சந்ததிகளின் தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜெனரேஷன்ல எப்படி இருக்குன்னு தெரியாது, அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த 3வது தலைமுறை 4வது தலைமுறையில தேவன் என்ன செய்வார்னு நமக்கே தெரியாது. தீமோத்தேயுக்குள்ள இருந்த ஃபெய்த் வந்து அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு, ஐனிகேலுக்கு இருந்துச்சு. அம்மாவுக்கு இருந்தது எங்க இருந்து வந்துச்சுன்னா பாட்டி லோவிசால்ல இருந்துச்சு. பாட்டிக்குள்ள இருந்த ஃபெய்த் அம்மாக்குள்ள நிலைச்சிருந்துச்சு. பவுல் சொல்றார், தீமோத்தேயு அது உனக்குள்ள நிலைத்திருக்கிறதுங்கிறது அறிவேன். ஸோ 3 ஜெனரேஷனா தேவன் செஞ்ச காரியம். 3rd ஜெனரேஷன்ல தீமோத்தி இல்லைன்னா அந்த பாட்டியே தாயை இன்னைக்கு நாம நினைக்கிறதுக்கு வாய்ப்பே வாய்ப்பு. அதனால தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜெனரேஷன்ல இருந்து சில தீமோத்திகள் வர்றாங்க. இந்த தாத்தாவை இந்த பாட்டியை நினைவு கூறுவாங்க. இந்த சந்ததியை நினைவு கூறக்கூடிய தீமோத்திகளை தீத்துக்களை ஆண்டவர் தந்து இந்த ஓட்டத்தை ஆனர் பண்ணுவாராக. இந்த ரேஸ ஆண்டவர் கனம் பண்ணுவாராக. அல்லேலூயா. 1000 தலைமுறை மாத்திரம் இரக்கம் செய்கிற தேவனே, உங்க அன்பின் கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜூட் பரம்பரையில ஆண்டவரே, இந்த அண்டன் ஃபேமிலியில இருந்து வருகிற இந்த ஜெனரேஷன்ஸ் நாங்க பிளஸ் பண்ணுகிறோம். இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தலைமுறைகளுக்குள்ளிருந்து வரப்போகிற பெரிய காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வல்லமையான அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை, ஆண்டவர் சங்கீதம் 132 சொல்லப்பட்ட கிரீடங்கள் பூக்கட்டும், கொம்பு முளைக்கட்டும், விளக்குகளை நீங்க ஏற்றுங்கப்பா. என்னால் இப்படி ஒரு மகிமையான காரியத்தை இந்த ஜெனரேஷன்ஸ்ல நீங்க செய்ய போறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கரத்துல கொடுத்திருக்கிற எந்த ஊழியத்துக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஆண்டு நிறைவு செய்ய பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். பல ஆண்டுகள் வருக வரைக்கும் நீங்க தோண்டின இந்த ஊற்று சுரந்து கொண்டே இருக்கட்டும். இந்த ஊற்று சுரந்து கொண்டே இருக்கட்டும். தேசத்துல பலியை பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினா என்று சொல்லி ஒரு ரெகோபோத்துன்னு பேர் வச்சது போல இந்த இடத்துல உங்களுடைய ரெகோபோத்தை நீங்க இருந்து பல ஆசீர்வாதங்கள், இந்த தேசத்துக்கு தேவையான பல நன்மைகள் இந்த இடத்துல சுரப்பதாக, இந்த விஷயத்துக்குள்ள இருந்து ஊற்றெடுப்பதாக என்று சொல்லி நாங்கள் மனதார வாழ்த்துறோம். நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே. தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு ஏல் பெத்தே
எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும், ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.